கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். ஏன் இந்த வசனத்தை வாசித்தேன்னா, நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, ஆசீர்வாதம்னு பேசினாலே ஏதோ பணத்தை பற்றி பேச போகிறாங்க, வெள்ளி முன்னியம் பற்றி பேச போகிறாங்க, எப்படி ஏதோ பொருளாதார ஆசீர்வாதங்கள்லாம் பொருளாதார நன்மைகள்லாம் நமக்கு உண்டாக போகிறதுங்கிறத பற்றி பேச போகிறாங்க. அதுதான் ஆசீர்வாதத்தை குறித்த சப்ஜெக்ட்னு நினைக்கிறாங்க. இன்னும் கேட்டால் அவங்க பண்ணுற பெரிய மிஸ்டேக் என்னன்னா, இந்த பொருளாதார நன்மைகளையே தான் அதுதான் ஆசீர்வாதம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு தெளிவு நம்ம விசுவாசிகள் மனதில் உண்டாக வேணும். பல நன்மைகள் இருக்குது வாழ்க்கையில். ஆவிக்குரிய நன்மைகள், பொருளாதார நன்மைகள், சரீர பிரகாரம் நன்மைகள், நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற நன்மைகள், இப்படியெல்லாம் இருக்குது. பல்வேறு நன்மைகள் இருக்கிறது. இவைகளையெல்லாம் தான் ஆசீர்வாதம்னு நினச்சிட்றாங்க. என்ன சொல்கிறாங்க, ஒரு வீடு இருந்தால் அது ஆசீர்வாதம்ன்றாங்க, சுகம் இருந்தால் இதுதான் ஆசீர்வாதம்ன்றாங்க, பணம் இருந்தால் இதுதான் ஆசீர்வாதம்ன்றாங்க. கிறிஸ்தவர்கள் மத்தியில் இதனால் என்ன ஆயிடுச்சுன்னா, ஆசீர்வாதம்னா என்னங்கிறது தெளிவு இல்லாமல் போயிடுச்சு. அவங்க என்ன நினைக்கிறாங்க, பணத்தை ஆசீர்வாதம் நினைக்கிறாங்க, வீட்டு ஆசீர்வாதம் நினைக்கிறாங்க, ஒரு கார் ஆசீர்வாதம் நினைக்கிறாங்க, ஒரு பொருள் ஆசீர்வாதம் நினைக்கிறாங்க, வெள்ளியும் பொன்னியும் ஆசீர்வாதம் நினைக்கிறாங்க. ஆனால் வேதவசனம் எப்படி சொல்லுங்க பாருங்க, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அப்போ ஆசீர்வாதம் வேற, ஐஸ்வர்யம் வேற. ஆசீர்வாதம் என்ன, ஐஸ்வர்யத்தை காட்டிலும் மேலான ஒன்று ஆசீர்வாதம். ஐஸ்வர்யத்தை தருகிற ஒன்று ஆசீர்வாதம். ஐஸ்வர்யம் ஆசீர்வாதம் இல்லை. ஆசீர்வாதம்ங்கிறது ஐஸ்வர்யத்தை காட்டிலும் பெருசு. ஹலோ, நீங்க வாங்கின வீடு இல்லை ஆசீர்வாதம், அந்த வீட்டை வாங்கிறதுக்கு உங்களுக்கு பலனை கொடுத்தது தான் ஆசீர்வாதம். விளங்குதுங்களா உங்களுக்கு? நீங்க வாழ்க்கையில வெற்றி பெற்றீர்கள் அப்படிங்கிறது இல்லை ஆசீர்வாதம். வெற்றி பெறதுக்கான திராணியை உங்களுக்கு கொடுத்திருக்கு பாருங்க, அந்த திராணி தான் ஆசீர்வாதம், அந்த பலன் தான் ஆசீர்வாதம் என்கிறதை இன்றைக்கு நான் வலியுறுத்த விரும்புகிறேன். இந்த தெளிவு எல்லாருடைய மனசுல உட்காரணும்.